தமிழர்களின் புலப்பெயர்வு இடமாற்றமாக மட்டுமில்லாமல் மரபுகளை சுமந்து செல்லும் ஒரு பயணமாகும். அந்த வரலாற்று பயணங்களையும் குடியேற்றங்களையும் சான்றுகளோடு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் முனைவர் சுபாஷினி கனகசுந்தரத்தின் தமிழர் புலப்பெயர்வு எனும் நூல் வெளியீடு காணவுள்ளது. மலேசிய தமிழ் இயல் எழுத்தாளர் மன்றம் ஏற்பாட்டில் சனிக்கிழமை மே 17ஆம் தேதி கோலாலம்பூர் டான்ஸ்ரீ சோமா அரங்கில் தமிழர் புலப்பெயர்வு நூல் வெளியீட்டு விழா நடைபெறவுள்ளது. தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் தலைவரான முனைவர் சுபாஷினி 2500 ஆண்டு கால தமிழர் புலப்பெயர்வு பற்றிய வரலாற்றை பல நாடுகளுக்கும் பயணித்து விரிவாக ஆராய்ந்து சான்றுகளோடு இந்நூலை வெளியிடுகிறார். சுமார் 16 ஆண்டுகள் தரவுகளை சேகரித்து 10 அத்தியாயங்களுடன் 400 பக்கங்களை கொண்ட இந்நூலை வெளியிடுவதாக சுபாஷினி தெரிவித்தார். உலகளாவிய அளவில் தமிழர்களது வரலாற்று விஷயங்களை ஆவணப்படுத்தும் முயற்சியில், அதிலும் குறிப்பாக கணினி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆவணப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு சில துறைகள் அறிமுகமாகியது. உதாரணமாக ஐரோப்பிய தமிழியல் அப்படிங்கிற துறை, அதாவது ஐரோப்பாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும், அதாவது தமிழ் நிலம் என்றால் இலங்கையும் சேர்த்தது, அதற்கும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கின்றது, அது எவ்விதமான தமிழியல் ஆய்வுகள் அந்த காலகட்டத்தில் ஏற்குறைய 400, 500, 600 ஆண்டுகள் காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டன, அகராதியியல் எல்லாம் எப்படி வந்தது என்று நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தமிழர்களுடைய புலம்பெயர்வு பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்தது. இதனிடையே பினாங்கை பூர்வீகமாக கொண்டு தற்போது ஜெர்மனியில் பணியாற்றி வரும் சுபாஷினி தொடக்க காலம் முதல் மலேசியாவிற்கு தமிழர்கள் மேற்கொண்ட பயணங்கள் குறித்த வரலாற்று தகவல்களையும் இதில் இணைத்துள்ளார். தரவுகளையும் ஆவணங்களையும் சேகரிக்கும் போது பல சவால்களை சந்தித்திருந்தாலும் மேற்கொண்ட பல்வேறு முயற்சிக்கு பின்னர் இந்நூல் வெளியீட்டிற்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு காலகட்டங்களில் தமிழர்கள் புலம்பெயர்ந்த காலகட்டங்களில் அவர்களது பயணங்கள், குறிப்பாக எந்தெந்த வகையான கப்பல்களில் அவர்கள் பயணித்தார்கள், எந்த காரணத்திற்காக அவர்கள் புலம்பெயர்ந்தார்கள், குறிப்பாக அடிமை வியாபாரம் அல்லது ஒப்பந்த கூலிகளாக சென்ற காலகட்டம், பிறகு அவர்கள் பல நாடுகளில் அவர்கள் தோட்டங்களில் பணியாற்றி அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகள் அவர்கள் வந்த பிறகு எப்படி அவர்கள் அந்த நாடுகளில் அவர்கள் முக்கியத்துவம் பெற்றார்கள் என்ற பல தகவல்களை இந்த நூல் வழங்குகின்றது. பிற்பகல் மணி 3:30 தொடங்கி நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் சுமார் 250 பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பர்னாமா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் சுபாஷினி தெரிவித்தார்.